ஒரு நாள் மாலை வேளையிலே பள்ளி முடிந்தவுடன் மாணவர்கள் வீடு நோக்கி நடந்து சென்றனர். அப்போது ஒரு தோட்டத்தின் வேலியின் மேல் ஒரு சிறிய ஆமை உட்கார்ந்திருப்பதை பார்த்தனர். அப்பொழுது ஒருவன், இந்த சிறிய ஆமை எப்படி இவ்வளவு உயரமான வேலியின் மேலே ஏற முடிந்தது என்றான். அதற்கு மற்றொரு மாணவன் பதிலாக, இந்த ஆமை தன்னுடைய எந்த முயற்சியினாலும் இத்தனை உயரமான இடத்திற்கு போயிருக்கவே முடியாது. யாரோ ஒருவர் தன்னுடைய கையினால் இதனை தூக்கி வேலியின் மீது வைத்துள்ளார் என்று கூறினான். ஆம், அதுதான் உண்மை. ஆமை தன்னுடைய சொந்த முயற்சியால் அத்தகைய உயரத்திற்கு சென்றிருக்கவே முடியாது. இந்த ஆமை மாதிரிதான் நாமும் இருக்கிறோம். நமக்கு இருக்கும் அழகு, அறிவு, கல்வி, உத்தியோகம், பணம் சேர்க்கும் திறமை, பேச்சாற்றல், இப்படிப்பட்டவைகளெல்லாம் நமக்கு எப்படி வந்தது? சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்தது. நம்முடைய சுய முயற்சியால் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான், எனது என்று நாம் பெருமைப்படுத்திக் கொள்வோம் என்றால் அது நம்முடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்றும், அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. அதனால் நமக்குள்ள அனைத்தும் தேவன் நமக்கு ஈவாக தந்தது என்று அறிந்து தேவனுக்கு முன்பாக நன்றியோடு தாழ்மையாக நாம் நடந்து